இப்போ ராசி எல்லா ராசி பத்தி பார்த்தோம். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு ஜாதகத்துல நம்ம ராசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமனா எல்லாருக்குமே ஒரே ராசி நிறைய பேருக்கு இருக்கும். அதனால அது அந்த பலன் பாத்தீங்கன்னா 100% எல்லாருக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்ப அந்த ராசியில பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஒரு விதவிதமான கேரக்டர்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த 3 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்கும். அந்த 4 பாதமே பாத்தீங்கன்னா அதுவுமே கேரக்டர் கொஞ்சம் டிஃபர் ஆகத்தான் செய்யும். அதனால ஒரு ராசி வச்சு நம்ம ஒரு பர்சனை வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியாது, இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பர்சன் பத்தி ஒரு பார்க்கணும்னா ஒரு ராசியோட பலன் பாத்தீங்கன்னா ஒரு 20%, நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அது ஒரு 20 to 30%. அப்புறம் இந்த பாதம் பாத்தீங்கன்னா பாதத்தோட பலன் வந்து அது ஒரு 20 to 30%. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல அந்த கிரகம் வந்து எப்படி பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, அந்த கிரகம் நல்லதா நமக்கு ஒர்க் ஆகுதா இல்ல அது ஒர்க் ஆகலையா அப்படின்றது தான் வந்து ஃபுல் ஜாதகம் அனலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து 100% வந்து கரெக்டான பலன் வந்து நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் நியூமராலஜி பத்தி நான் அப்புறம் அடுத்ததுல அதை பத்தி பேசலாம்னு இருக்கேன். அதுக்கப்புறம் நட்சத்திரம் இதெல்லாம் பத்தி சொல்லலாம்னு இருக்கேன். நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணுமா இல்ல எப்படி பண்ணலாம் என்ன ஏதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃபுல் ஜாதகம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உங்க கேரக்டர் தெரிஞ்சுக்கணும், நீங்க எப்படி என்ன உங்க லைஃப் எப்படி போகுது, என்ன பிரச்சனையா இருந்தாலுமே பரவாயில்ல, அதை நம்ம சால்வ் பண்ணலாம். அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னாலும் நீங்க எனக்கு டிஎம் பண்ணுங்க.